தமிழ் திரைப்பட நடிகர் மதன் பாபு காலமானார். புற்றுநோய் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த மதன் பாபு சிகிச்சை பலனின்றி இன்று மாலை 5 மணி அளவில் உயிரிழந்திருக்கிறார். தொடர்பாக நம்முடன் பேசுவதற்காக நடிகர் தியாகு அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது மதன் பாபு உயிரிழந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கான இரங்கலை நீங்க பதிவு பண்ணிக்கலாம். ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். என் இனிய நண்பர் அவரு. நிறைய படங்கள் பண்ணோம், நானும் மதன் பார்ப்போம். ஜெமினின்னு ஒரு படம், அவர் உளவுத்துறை டிஜிபியா நடிப்பார், நான் உளவுத்துறை எஸ்பியா நடிப்பேன். விக்ரமனை பிடிக்கிறதுக்கு அவர் விக்ரமன் பேரு ஜெமினி. ஜெமினியை பிடிக்கிறியா அப்படின்னா, பிடிச்சிடறேன் சார், கவலைப்படாதீங்க, பிடிச்சிடறான்னு. கடைசியில் போன ஏவிஎம் ஸ்டூடியோல போய் ஜெமினி கணேசனை பிடிச்சிருவேன். அந்த சீன் எனக்கு பெரிய பாராட்டுதலை பெற்றுச்சு. அதே போல அசத்த போவது யாரு என்னை கூப்பிட்டாரு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதே போல மனோபலா ஒரு நாள் வாட மதன் பாபு வீட்டுக்கு போயிட்டு வரோம்டான்னு அவர் வீட்டுக்கு போனேன். போன உடனே இந்த சேர்ல மசாஜ் சேர்னு வச்சிருக்காரு. இந்த மசாஜ் சேர் உட்கார வச்சு நீ நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. மதன் பாபு கேட்டா நீங்க எடுத்துங்க சார் நீங்க அப்படின்னாரு. நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அதே போல ஒரு சீரியல் பண்ணோம், வி சேகருடைய கம்பெனில ஒரு சீரியல் பண்ணோம், அதுலயும் நடிச்சாரு. நிறைய படங்கள் பண்ணோம். பட் என்னன்னா இன்னைக்குதான் நான் இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நீ சனிக்கிழமை நங்கல் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு உட்காந்து டிவியை பாக்குறேன். அன்பு நண்பர் மதன் பாபு இறந்துட்டாரு ஒரு செய்தியை கேட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய லாபம் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவருடைய சிரிப்பு இருக்க, ஒரு சிரிப்பு சிரிப்பாரு, அதுதான் ஒரு ட்ரேட்மார்க். நல்ல இனிய நண்பர் அவரு இறந்துட்டாரு. ஏன்னா மியூசிக்ல இருந்து அவர் நல்லா கர்நாடிக் மியூசிக்ல இருந்து லைட் மியூசிக்ல இருந்து அவர் குடும்பமே அந்த மியூசிக் லைன்ல நல்லா இருந்துச்சு. அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வரல இறைவனை வேண்டுகிறேன். எல்லார்ட்டையும் நல்லா பழகுவார், பேசுவாரு. அதனால ஆண்டவனை நான் கேட்டுக்கிறேன், அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன். இணைப்பில் உங்களுடைய நினைவுகளையும் இரங்கலையும் பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தியாகு அவர்களே.